இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எல்லா அட்டம்ப்டும் பண்ணலாம். பட் ஆனால் எல்லா அட்டம்ப்டும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு டைம் நீங்கள் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. எப்படி நீங்கள் ப்ராப்பராக அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஜென்ரல் அவேர்னஸுக்கும் இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கும் நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம். மேக்ஸிமம் அட்டம்ப்ட் கொடுக்கலாம். உதாரணத்துக்கு சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ், ஃபில்லர்ஸில் ஒரு சில கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஐடியாவே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நீங்கள் குத்தி விட்டு வரலாம். அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸில் ஃபஸ்ட்டு நீங்கள் 30 கொஸ்டினுக்கு 15 நிமிஷம் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணும்போது ஒரு ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் தெரிஞ்ச கொஸ்டினுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். மீதி இருக்கக்கூடிய 5 மினிட்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா கெஸ் ஒர்க் பண்ணலாம். தெரியாத கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர் இருக்கலாம் அப்படின்னு அஸ்யூம் பண்ணி ஆன்சர் பண்ணிட்டு வரலாம். ஏன்னா நெகட்டிவ் மார்க் இல்லை. ஓகேங்களா? பட் ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய டைம் தெரிஞ்ச கொஸ்டினுக்கு மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னா